வெள்ளத்தின் காரணமாக விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் அரக்கண்டநல்லூர் பகுதியில் சாலை சேதமடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மேடம். இந்த புயலின் காரணமாக கடந்த 3 தினங்களாக பெய்த மழையின் காரணமாகவும் சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரிநீர் அளவு அதிகரித்ததன் காரணமாகவும் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் மற்றும் மணம்பூண்டி, தேவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாத்தனூர் அணையிலிருந்து வெளியான நீரின் காரணமாகவும் துறிஞ்சல் ஓடையின் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் வெள்ளக்காடாக கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் நேற்று முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. தற்போது வெள்ள நீரின் அளவு குறைந்ததால் சாலைகள் அனைத்தும் பெயர்ந்து, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருக்கோவிலூரிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய அரகண்டநல்லூர் பகுதியில் லட்சுமி வித்யாலயா எனும் தனியார் பள்ளி அருகே உள்ள அந்த பகுதியானது சாலை முழுவதும் துண்டாகி உள்ளது. தற்போது விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அண்டை மாவட்டங்களில் இருந்து தூய்மை பணியாளர்கள் வரவைக்கப்பட்டு அந்த சாலையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த பகுதி வழியாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் மாற்றுப்பாதை வழியாக, அதாவது தேவனூர், வெள்ளம்புத்தூர், திருமலைப்பட்டு, வடகரை தாழனூர் உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக விழுப்புரத்திற்கு பேருந்துகள் மாற்றப்பட்டுள்ளது. அதே போல அரகண்டநல்லூர் காவல் நிலையம் வழியே அந்த பகுதியிலிருந்து விழுப்புரத்திற்கு செல்வதற்காக தற்காலிகமாக அங்கு பேருந்துகளை நிறுத்தப்பட்டு இந்த பகுதியில் வாகன போக்குவரத்து இல்லை என்பதால் நடந்து சென்று கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அந்த தேவனூர் கூட்டோடு பகுதியிலிருந்து நடந்து சென்று அரகண்டநல்லூர் காவல் நிலையம் முன்பு உள்ள பேருந்துகளை அவர்கள் அணுகி விழுப்புரத்திற்கு செல்லும் வகையில் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்று தூய்மை பணியாளர்கள் அந்த மழை சுவடுகளுக்காக அந்த வெள்ளப்பெருக்கில் ஏற்பட்ட அந்த இடர்பாடுகளை அகற்றி தூய்மைப்படுத்தி வரும் சூழ்நிலை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தற்போதுதான் உணவு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இங்குள்ள அதிகாரிகள் துரித நடவடிக்கையாக சாலைகளை சீரமைக்கும் பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர்.